எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னதான் நம்ம டயர்டா இருந்தாலும், நமக்கு ஃபீவரோ, கோல்டோ என்ன இருந்தாலும், நமக்கு புடிச்ச விஷயங்கள் செய்யும்போது நம்ம கண்டிப்பா ஒரு என்துவா இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நாள் தான் எனக்கு. இந்த மாதிரி நர்சரிக்கு வந்து டிஃபரெண்ட்டா ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, இந்த மாரி கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட இல்லையே! நம்ம ஏன் எடுத்துட்டு போகக்கூடாது? அப்படிங்கிற நெறைய ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு நாங்க லயன்ஸ் நர்சரி பர்ட்டிகுலரா வந்ததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, நெறைய பாட்ஸ் வந்து எடுத்துட்டு போகணும். அதுதான் இன்னைக்கான பிளான். பாட் அப்படிங்கும்போது 1, 2 பாட் கிடையாது. இந்த வாட்டி நம்ம ஒரு பெரிய செட்டப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் டெர்ரஸ்ல. அதுக்காக நம்ம நெறைய ஹேங்கிங் பாட்ஸ் தான் எடுக்க போறோம். ஹேங்கிங் பாட்ஸ் தான் வாங்க போறோம்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ ஒரே மாதிரி யூனிஃபார்மா இருக்க வேண்டாம்னு சொல்லி டிஃபரெண்ட்டா சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருந்தா கூட நாங்க எடுத்துக்கிற மாரி தான் இந்த வாட்டி பிளான் பண்ணியிருந்தோம். பாட்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட வெறும் ₹60 இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எடுத்த ரேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா, 200 ரேஞ்சில தான் எடுத்திருந்தோம். அதுவும் இந்த வாட்டி நெறைய கலர்ஃபுல்லான பாட்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஆனா, வீட்டுக்குள்ள இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் நம்ம வைக்கும்போது, கொஞ்சம் பாட் எல்லாம் டிசைனா எடுத்தா தான் பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். அந்த மாதிரியும் இங்க நெறைய வச்சிருந்தாங்க. கோயம்புத்தூர் சர்க்கிள்ல நீங்க இருக்கீங்க அப்டின்னா, மறக்காம குருமபாளையத்துல இருக்கிற லயன்ஸ் நர்சரி விசிட் பண்ணி பாருங்க. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. செப்பரேட்டா பாட்ஸ்க்கான கலெக்ஷனும் நான் ஒரு வீடியோவா குடுக்குறேன். முத்து ஃபேஸ் ஒரு இடத்துக்கு போனா ரொம்ப ஜாலியாகும்னா, இந்த நர்சரிக்கு வந்தா மட்டும் தான். பிளான்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது எங்கிருந்து தான் அப்படி ஒரு ஹேப்பினஸ் வருமோ தெரியல. ஆக்சுவலா நான் வீட்ல ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். அந்த செட்டப்காக தான் நம்ம நெறைய ஹேங்கிங் பாட்ஸ் வாங்கியிருக்கோம். அந்த பாட்ஸ்ல வைக்கிற செடியும் அன்னைக்கே சூஸ் பண்ணி எடுத்துட்டு போயிரலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் வந்திருந்தோம். பீஸ் லில்லி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த வாட்டி நெறைய வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. எல்லாத்தையுமே வாங்கிட்டு போகணும்னு சொல்லி ஒரு ஆசை தான். ஆனா நாங்க இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வெறும் ஹேங்கிங் பிளான்ட்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு போணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தோம். ஒரு வழியா நர்சரிய ஃபுல்லா அலசி பார்த்ததுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற எல்லா பாட்ஸு, அதுக்கு தேவையான மண்ணு, ஃபெர்டிலைசர், பிளான்ட்ஸ்ன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இவ்ளோ பிளான்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா முத்துனால ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால லயன்ஸ் நர்சரில இருந்தே 2 அண்ணாவ அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. அவங்க தான் நம்ம வீட்டுக்கு ரேம்பும் முன்னாடி போட்டு குடுத்துருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. சரி ஹெல்ப் பண்றதுக்கும் 2 பேர் வந்திருக்காங்க. டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிரும்னு இருந்துச்சு. நர்சரியிலருந்து சூஸ் பண்ணும்போது ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா தான் சூஸ் பண்ண மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனா வீட்டுக்கு கொண்டு வந்தம்போது போர்டிகோவே ஃபில் ஆயிடுச்சு. அம்மா இத்தன ஹேங்கிங் பாட் வாங்கி உனக்கு எங்கம்மா இடம் இருக்கு? எங்க வைக்க போறங்கிற டவுட் வந்து உங்க எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நாங்க வந்து முன்கூட்டியே ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அந்த கிளிப்ஸ் தான் இப்ப நீங்க பார்க்குறீங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து ஸ்டீல் ஒர்க்ஸ் பண்ணி குடுத்தாங்கன்னு சொல்லி நான் நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். கார்த்திக் ஸ்டீல் ஃபேப்ஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ அந்த டீம் தான் நம்ம வீட்டுக்கு கேட் ஆகட்டும், ஸ்டெப்ஸு அண்ட் ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் எல்லாமே பண்ணி குடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களையே மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி குடுங்கன்னு சொல்லி, எங்களோட ரெஃபரன்ஸ் இமேஜ அவங்ககிட்ட காமிச்சிருந்தோம். வீட்டுக்குள்ள நெறைய செடிய கசகசன்னு போட்டு நெறச்சு வைக்கும்போது, ஒரு சில இடத்துல நம்மளுக்கு வந்து சன்லைட் கிடைக்கும். இன்னொரு இடத்துல கிடைக்காது இல்லையா? அதனால நாங்க டெர்ரஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து பிளான் பண்ணி கேட்டிருந்தோம். மாடியில இந்த மாரி செடி போட்டு வைக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, சன்லைட் எப்பவுமே செடிக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம, சன்லைட்ட நம்ம சூஸ் பண்ற அந்த கிரீன் ஷேட் நெட்டோட பெர்சன்டேஜ் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இந்த செட்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாவே இருந்துச்சு. சரி நம்ம பட்ஜெட் கையில எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வெறும் மெஷர்மென்ட்ஸ் மட்டும் தான் அவங்க கிட்ட குடுத்து வச்சிருந்தோம். ஒன்ஸ் நம்ம ரெடி அப்படின்னு சொன்னோனே, டக்குனு வந்து எங்களுக்கு இத ஃபுல்லாமே பண்ணி குடுத்துட்டாங்க. நாங்க என்ன எக்ஸாக்ட்டா அவுட்புட் கேட்டிருந்தோமோ, அதே மாதிரி தான் கிடைச்சிருந்தது. இப்போ அம்மா வீட்ல இருந்து பார்க்கும்போதே தெரியும். நம்ம வந்து ஃபுல் ஏரியாக்கும் போடல. அந்த லைட்டா ஒரு 3/4வாசிக்கு மட்டும் தான் நம்ம அந்த ஷேட் நெட் போட போறோம். ஃபேப்ரிகேட்டர் வந்துட்டு இந்த வொர்க் எல்லாம் பண்ணி குடுத்துட்டு போனதுக்கப்புறம், லயன்ஸ் நர்சரில இருந்து அந்த 2 அண்ணா வந்திருந்தாங்க இல்லையா? அவங்க தான் வந்து இந்த ஷேட் நெட் ஃபுல்லா போட்டு கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருந்தாங்க. ஷேட் நெட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம எவ்ளோ பெர்சன்டேஜ் ஷேட் நெட் போடுறோங்கிறது ரொம்பவே முக்கியம். லயன்ஸ் நர்சரில இருந்து எங்களுக்கு டைரக்ட்டாவே இந்த நெட் வந்து புரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ திங்க் இது 50%ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா 50% அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்னா, நம்ம சன்லைட் வந்து இந்த ஷேட் நெட் மேல படும்போது, இத அப்படியே ஃபில்டர் பண்ணி நமக்கு 50% ஆஃப் த சன்லைட்ட தான் வந்து இதுக்கு உள்ள வந்து நமக்கு குடுக்கும். ஸோ அதுதான் இதுக்கான மீனிங். ஷேட் நெட் போடுறதுக்கு முன்னாடியும், போட்டதுக்கு அப்புறமும் வீட்டோட லுக் வந்து நல்லா எலிவேட் பண்ணி காட்டுன மாதிரி இருந்துச்சு. நர்சரியிலருந்து வரும்போதே இந்த பாட்ஸ் எல்லாம் நெறைய இருக்கிறதுனால, ஹோல்ஸ் போடுறதுக்கு அவங்களே டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நமக்கு ஹோல்ஸ் போட்டு குடுத்துட்டாங்க. ஷேட் நெட்டையும் கம்ப்ளீட்டா போட்டு குடுத்து, இவ்ளோ பாட்ஸையும் நம்ம வந்து பிளான் பண்ணணும்னா, கண்டிப்பா 1 வீக் ஆயிடும். இப்போ நம்ம இங்கே வச்சிருக்கிற செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன செடி என்ன செடின்னு ஒரு சில கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ ஒரு ஷார்ட் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருந்தேன். இந்த ஒரு பூ இது வந்து அப்படியே முல்லைப்பூ வந்து கலராக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இதோட பேர் வந்து ரங்கூன் மல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பின்னாடி ஒரு கலராகவும் முன்னாடி ஒரு கலராகவும் இருக்கும். சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு முல்லைப்பூ ரெட் கலர்ல இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. சூப்பராக இருக்குது நல்லா.
இதெல்லாம் வச்சதுனால இன்னுமே இந்த இடம் அழகா எடுத்து காட்டுற மாதிரி இருக்கு. அது கூட கான்ட்ராஸ்டா நம்ம இந்த ரெட் கலர் வச்சதுனால ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியுது. எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம டெரஸ் கார்டனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ட்ரீம் செட்டப் வந்து இப்போ ஒவ்வொன்றா நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த பிளான்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பிளான்ஸாக நம்ம சூஸ் பண்ணதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம பாட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். அந்த பாட்ஸ்லாம் ஒவ்வொன்றா மாற்றிட்டுருக்காங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கலர் பாட்ஸ் எல்லாம் வாங்கவே இல்லை, வெறும் ஒயிட் பாட்டு தான் வாங்கிக்கணும். சரி, இந்த வாட்டி நம்ம நிறைய ஹேங்கிங் பாட் வைக்கலாங்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லான பாட்ஸும் இந்த வாட்டி எடுத்திருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரேம்பெல்லாம் வந்து ஒர்க் பண்ணி காட்டியிருந்திருப்போம். நிறைய ரெஸ்பான்ஸ் அதுக்கு நல்லபடியாக வந்திருந்தது. ஸோ நம்ம ரேம்ப் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்தது ஃபுல்லாகவே இந்த அண்ணாதுங்க பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு மனசுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதனால் இந்த வாட்டி நம்ம மாடியில் செட்டப் பண்ணுறதும் இந்த அண்ணாவே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும் செட்டப் எப்படி பண்ணியிருக்கோம். க்ரீன் ஷேடெல்லாம் ஷேட் நெட் போட்டு சூப்பராக பண்ணியிருக்கோம். நாங்கள் பார்க்கலாம். நம்ம இந்த டெரஸ் கார்டனுக்கு ஃபுல்லாகவே டேக் போட்டு தான் ஃபுல்லாக செக்யூர் பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லாகவே இந்த எக்ஸஸான பார்ட்டெல்லாம் என் தம்பி தான் கட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கும் கார்டனில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்படியே இப்படி தான் ஒவ்வொருத்தங்களாக கொண்டு வந்து கார்டன் ஒர்க்கெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும். மூஞ்சி காட்டுறா, அவன் ரொம்ப ஷையாக இருக்கான். ஸோ நம்ம இன்னைக்கு காலையில் லயன்ஸ் நர்சரி போயிருந்திருப்போம். அங்கே வந்து இந்த பிளான்ட் எல்லாம் நான் சூஸ் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்த எல்லா பிளான்ட்டுமே இப்போ அந்த பாட் மட்டும் நம்ம மாற்றி இந்த மாதிரி ஒவ்வொரு ஹேங்கிங் செட்டப்பாக இங்கே ஹூக் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லா இடத்துலையும் ஹூக் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாம் மாற்றினதுக்கப்புறம் அந்த ஹேங்கிங் பாட்டை வந்து அப்படியே ஹேங் பண்ணி விட்டால் நம்மளோட செட்டப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நம்ம மாடியில் வந்து இந்த டெரஸ் செட்டப் பண்ணியிருக்கிறது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாகவே இந்த க்ரீன் நெட் போட்டு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே எனக்கு வந்து நிறைய ஹேங்கிங் பாட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் ஹேங்கிங் பாட்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஒவ்வொன்றும் ஃபுல்லாக ஹேங்கிங் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ கீழே வந்து ஃபுல்லாகவே நம்ம நிறையா கீழே க்ரோ பேக்ஸில் பாட்டில் அந்த மாதிரி செடி வச்சுட்டு நடுவில் ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போட்டு நம்மளை சுற்றி ஃபுல்லாக செடி இருக்கும்போது நம்ம இங்கே உட்காந்தோன்னா அந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல பிளான்ஸ் வச்சு ஒரு டெக்கார் பண்ண மாதிரி ஒரு இடமா இருக்கும். அது இன்னுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாகவே செட்டப் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம ரோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இதில் கட் பண்ண மாதிரி காட்டியிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது மறுபடியும் தளைஞ்சு இந்த மலையில் பூத்துருக்கு. ஸோ இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நிறைய பூத்துருக்கு. எங்களுக்கு பறிக்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குதுன்னா செடியிலே இப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒவ்வொரு ரோஸும் ஃபுல்லாக எப்படி பூத்துருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம இதெல்லாம் செடியிலேயே இருக்கட்டும், அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செடியில் அப்படியே விட்டுட்டோம். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் தான். ரொம்ப க்யூட்டாக இருக்கும், நல்லா அழகாக வந்திருக்கு நிறையா. இன்னுமே இதெல்லாமே பறிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ அந்த பிளாக் ரோஸு நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. ஏன்னா இதுதான் ஒரிஜினல் பிளாக் ரோஸ். நம்ம மற்ற கடையில் பார்க்குறது எல்லாமே வந்து ஒயிட் கலர் ரோஸில் பிளாக் கலரில் ஸ்ப்ரே அடிப்பாங்க. ஸோ நம்ம ஒரிஜினலாக பிளாக் ரோஸுங்கிறது இதுதான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் காட்டின செடி எல்லாமே நர்சரியிலேருந்து வாங்கினது, இல்லை தெரிஞ்சவங்க கிட்டேருந்து வாங்கினது அப்படி மட்டும்தான். ஸோ நம்மக்கிட்டேயே சாப்பிட்டுட்டு மிச்சமாக போட்ட ஒரு செடி வந்து இன்றைக்கி அதுலேருந்து இன்னொரு பிளான்ட்டாக வந்திருக்கு. ஸோ அதுதான் இந்த கேபேஜு. ஸோ நிறையா வீடியோஸில் காட்டியிருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கேபேஜ் ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு ஒரு கேபேஜ் மாதிரியே ரவுண்டாக ஒரு ஷேப்பில் வந்துருச்சு. இதை பார்க்கும்போது ரொம்ப நாள் கழித்து நான் மாடியில் வந்து பார்க்குறேன். எனக்கு ரொம்பவே நல்ல சேஞ்சஸ் தெரியுது. பார்க்குறக்கு கேபேஜ் மாதிரியே இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்டுட்டு அந்த தண்டை மட்டும் வச்சு விட்டுட்டிங்கனாலே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சூப்பராக கேபேஜ் வரும். நான் மாடியில் வந்து எந்த வீடியோ எடுத்தாலும் சரி, என் கண்ணில் இந்த மயில் வந்து படாமல் இருந்த நாளே கிடையாது. அதுவும் இந்த மயில் பார்த்தீங்கன்னா செலக்டிவாக 1-2 வீட்டில் மட்டும் எப்போவுமே போய் ஒரே இடத்துல தான் உட்காந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நாங்கள் வீடியோ எடுக்கிற நேரமாக பார்த்து ஃபுல்லாக தோகையெல்லாம் விரிச்சிட்டு ஒரே டான்ஸ் தான். ஸோ இப்போ வந்து செடியில் ஒவ்வொரு ரோஸாக நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம வீட்டில் பூத்த கார்டன்லேருந்து ஒரு பூ வந்து அவங்க கொடுக்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வீட்டிலே பூத்து கொஞ்சம் இந்த அளவுக்கு விட்டு கட் பண்ணும்போது இந்த காம்பு அதிகமாக இருக்கும். இப்போது ஒரே செடியில் 3 ரோஸ் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். அழகாக இந்த பொக்கே ரோஸ் மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம அன்பானவங்களுக்கோ நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ வந்து இப்படி கொடுக்கலாம். இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வீட்லேயே செஞ்சு இதெல்லாம் வளர்த்தி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். பிடிச்சிருக்கா? அவ்வளோ. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சூஸ் பண்ணியிருக்க பாட்டில் அதுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகிற மாதிரி ஒரு பிளான்ட்டை சூஸ் பண்ணி வச்சு அதை அப்படியே பிளான் பண்ணி நமக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நம்ம ரொம்ப நாளாக இந்த பிளான்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த ஆசை எல்லாமே லயன்ஸ் நர்சரி மூலியமாக நிறைவேறுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன்.
அண்ட் ஃபேப்ரிகேட்டர் கிட்ட நாங்க வச்ச மெயின் ரெக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்கனால எவ்ளோ ஹேங்கிங் பாட்ஸ்க்கு ஹூக் வைக்க முடியுமோ அவ்ளோ வச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நாங்க கேட்டிருந்த மாதிரியே எல்லா பக்கமும் நெறைய ஹூக்ஸ் வந்து வச்சு குடுத்துருந்தாங்க. எனக்கு கார்டன் ஒர்க்லயும் சரி, இந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க்லயும் சரி டோட்டலி சாட்டிஸ்ஃபைடுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் என்ன கேட்டிருந்தேனோ அதே எக்ஸாக்ட் அவுட்புட் வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ இதே மாதிரி செட்டப் உங்க வீட்லயும் பண்ணணும்னாலும் சரி, இல்ல ஸ்டீல் ஒர்க்ஸ் வேற ஏதாச்சும் பண்ணணும்னாலும் மறக்காம கார்த்திக் ஸ்டீல் ஃபேப்ஸ கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழ ப்ரொவைட் பண்றேன். நாங்க 2 பேருமே கார்டனிங்ல இவ்ளோ இன்ட்ரெஸ்டடா இருக்கோம், இவ்ளோ பண்றோம் அப்டின்னா, அதுக்கு எங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒருத்தங்க தான் காரணம். அது வேற யாரும் இல்ல, எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ல ஒருத்தங்க தான். ஒன்ஸ் நாங்க அவங்க வீட்டுக்கு போன உடனே ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஏன்னா, அவங்க வீட்ல நெறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி செட்டப்லாம் பார்த்துட்டு நம்ம வீட்லயும் பண்ணணும்னு சொல்லி ஒரு இன்ஸ்பயர் ஆன ஒரு சின்ன ஐடியா தான் இன்னைக்கு நம்ம வீட்ல இவ்ளோ பெரிய அவுட்புட்டா வந்து நிக்குது. ஒரு சில நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ள பிளான்ட்ஸ் வைக்கும்போது, அந்த பிளான்ட்க்கு தேவையான சன்லைட் கிடைக்காது. ஸோ அந்த மாரி டைம்ல நம்ம இந்த மாரி பிளான் பண்ணும்போது, சன்லைட்டும் கரெக்ட்டா கிடைச்ச மாதிரியும் இருக்கும். நமக்கு பிளான்ட் டெக்கார் பண்றதுக்கு செப்பரேட்டா ஒரு ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அண்ட் இந்த டெரஸ் கார்டன் செட்டப்ல டோட்டலா நாங்க ஒரு 40 பாட்ஸ் பக்கமா இன்க்ளூட் பண்ணியிருப்போம்னு நெனைக்கிறேன். அண்ட் இதுல என்னென்ன பிளான்ட்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. செப்பரேட்டா ஒரு வீடியோ குடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிளான்ட் லவர்ஸ்க்கு கண்டிப்பா இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.